பிரித்தானியாவின் நாட்டிங்ஹாம்ஷயர் பகுதியில் உள்ள ஆர்னால்டு நகரில் வினோதமான சம்பவம் நடந்துள்ளது. சூப்பர் மார்க்கெட் தள்ளுவண்டியில் ஒரேயொரு கீரை இலை இருந்ததற்காக சமூக சேவை செய்யும் பெண் ஒருவருக்கு 150 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட 42 வயதான மோனிகா சரோ என்ற பெண் வீணாகும் உணவுப் பொருட்களை சேகரித்து வறிய குடும்பங்களுக்கு இலவசமாக விநியோகிக்கும் ஓலியோ என்ற சமூக தொண்டு அமைப்பில் தன்னார்வலராக பணியாற்றி வருகின்றார். சம்பவத்தன்று மோனிகா மற்றும் அவரது தாயார் அங்குள்ள செயின்ட்பரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று வறிய மக்களுக்கு வழங்குவதற்காக வீணாகக்கூடிய காய்கறிகள் மற்றும் பான் துண்டுகளை சேகரித்துள்ளனர். இதன்போது பலத்த மழை பெய்ததால் அவசரமாக பொருட்களை தள்ளுவண்டியில் இருந்து தங்களது வாகனத்திற்கு மாற்றியுள்ளனர். பின்னர் தள்ளுவண்டியை அதன் இடத்தில் கொண்டு போய் வைக்கும் போது அங்கு வந்த சுற்றுச்சூழல் அமலாக்க அதிகாரி ஒருவர் மோனிகாவை மறித்துள்ளார். வண்டியில் குப்பையை விட்டு சென்றதாக கூறி அவருக்கு அபராதம் விதிக்க முயன்றார். வண்டியின் இரும்பு சட்டத்தில் ஒட்டியிருந்தது வெறும் ஒரே கேல் எனப்படும் கீரை இலை மட்டுமே என்பதை மோனிகா சுட்டிக்காட்டினார். மேலும் தான் வறிய மக்களுக்கு உணவு சேர்க்கும் ஒரு தொண்டர் என்று அவரது தாயார் விளக்கியும் அந்த அதிகாரி கேட்கவில்லை. விவரங்களை தராவிட்டால் அபராத தொகை இன்னும் அதிகமாகும் என்று மிரட்டிய அதிகாரி இறுதியில் 150 பவுண்டுகளுக்கான அபராத துண்டையும் எழுதி அந்த கீரை இலையையும் மோனிகாவிடமே பிடுங்கி கொடுத்துள்ளார். அதிர்ச்சியூட்டும் விதமாக அந்த அதிகாரி வழங்கிய அபராத பத்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர் செய்த குற்றம் சிகரெட் துண்டை கீழே வீசியது என்று தவறாக எழுதப்பட்டிருந்தது மோனிகாவை மேலும் நிலைகுலைய வைத்துள்ளது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையானதை அடுத்து அந்த பகுதியை நிர்வகிக்கும் கேட்லிங் போரோ கவுன்சில் தலையிட்டு அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட குப்பை போடும் செயல் அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த அபராதத்தை அதிரடியாக ரத்து செய்ததோடு மோனிகாவிடம் மன்னிப்பும் கோரியுள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தின் பின்னணியில் ஒரு அதிர்ச்சி உண்மை வெளிவந்துள்ளது. இந்த கவுன்சில் குப்பைகளை கண்காணிக்கும் பொறுப்பை வைஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது. இந்த நிறுவனத்திற்கு விதிக்கப்படும் ஒவ்வொரு அபராத தொகையிலிருந்தும் 89.5% பங்கு லாபமாக கிடைக்கின்றது. இதனாலேயே பொதுமக்களுக்கு பாதகமாக லாப நோக்கில் இதுபோன்ற சிறு தவறுகளுக்கும் பெரும் அபராதங்கள் விதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.